ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. இவருக்கு ஏது இவ்வளவு பணம், ஒரே நேரத்தில் இத்தனை படம் எடுக்கிறாரு? திடீர்னு டான் பிக்சர்ஸ்னு ஒரு நிறுவனம் வந்து பரபரப்பா பேசப்படுது. இவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடைய உறவினர் அப்படிங்கிற ஒரு தகவல் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் உதயநிதியுடைய அந்த க்ளோஸ் சர்க்கிளில் இவரும் ஒருத்தவர். பணம் இவங்களுக்கு நிறையா இருக்குது, ஏகப்பட்ட படங்கள் தயாரிக்கிறாங்க, இவங்களுக்கு பெரிய பின்னணி இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். செட்டில் பண்ண வேண்டிய பணத்தை செட்டில் பண்ணாமல் அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஒரு 4 பேர், அதில் ஒருத்தவங்க சுதா கொங்காராவுடைய மகள், அவங்க தான் அதனுடைய ப்ரொடக்ஷனை வந்து பார்த்தது. ஈபி மாதிரி அவங்களையும் சேர்த்தே வந்து இலங்கையில் வந்து லாக் பண்ணிட்டாங்க. சுருக்கப்போன அந்த மணி லாண்ட்ரிங்க்கு இங்கே உள்ள திரைத்துறையினர் வந்து மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு உதவி பண்ணுறாங்க. 100 கோடி ரூபா கலெக்ட் பண்ணிச்சுன்னு ஒரு 90 கோடி ரூபா பிளாக் மணியை நீங்கள் ஒயிட்டாக வந்து அதில் காட்டிட முடியும். தனுஷுக்கு வந்து ஒரு ரெட் கார்டே போடுறாங்க, எந்த தயாரிப்பாளரும் அவரை வச்சு படம் பண்ணக்கூடாது, பெப்சி வந்து அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாதுன்னு. ஆனால் இவர்களுடைய தயாரிப்பில் தனுஷ் நடிக்கிறாருங்கிறதுனாலே அந்த ரெட் கார்டுங்கிற விஷயமே வாபஸ் வாங்கப்பட்டது. பெப்சி வந்து இவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இப்போ சினிமாலே ஒரு சூதாட்டம் நடக்குது. நிச்சயமா சினிமா பார்த்தீங்கன்னா அடிப்படையில் வந்து ஒரு கலை. ஆனால் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கலைங்கிற அந்த தன்மை குறைஞ்சி போய் ஒரு சினிமாங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை பந்தயம் மாதிரியான ஒரு இந்த கடந்த 4 நாட்களாக தமிழ்நாட்டில் அதிகமாக பேசப்படக்கூடிய பேர் வந்து ஆகாஷ் பாஸ்கரன் அப்படின்ற அந்த பேர். டான் பிக்சர்ஸ் பற்றி நீங்கள் நிறையா நேர்காணலில் அப்படியே பேசியிருக்கீங்க. யார் சார் ஆகாஷ் பாஸ்கரன்? ஆகாஷ் பாஸ்கரன் வந்து சினிமா சைடிலிருந்து பார்த்தா விக்னேஷ் சிவனிடம் உதவி இயக்குனராக இருந்த ஒரு இளைஞர், கொஞ்சம் வசதியான வீட்டுக்குள்ள. அதுக்கப்புறம் சமீபத்தில் அவருக்கு ஒரு திருமணம் நடந்தது. அதுவும் பெரிய கவின்கர் ரங்கநாதனுடைய மகளை வந்து அவர் கல்யாணம் பண்ணியிருக்கார். கவின்கர் ரங்கநாதன் இந்தியாவிலே இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு தொழிலதிபர். ஸோ இதுதான் அவருடைய பின்னணி. அப்போ இவரே வந்து ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர்ங்கிறதுனால இன்னொரு பக்கம் ஒரு பட தயாரிப்பு நிறுவனம் டான் பிக்சர்ஸ்னு ஆரம்பித்து அதன் மூலமாக தனுஷை வைத்து இட்லி கடை, சிவகார்த்திகேயனை வைத்து பராசக்தி, சிம்புவை வச்சு ஒரு படம் அப்படின்னு சில படங்களை தயாரிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இதயம் முரளி என்கிற படத்தை அவர் இயக்கி கொண்டிருக்கிறார். ஆமாம், ஏன்னா அவர் விக்னேஸ்வரன் கிட்ட உதவியாளராக இருந்தார். அவருடைய டெபியூ படத்தை வந்து லைக்கா தயாரிப்பதாக ஆரம்பத்தில் அந்த படத்தை ஆரம்பித்தாங்க. அதர்வா முரளி தான் ஹீரோ. லைக்கா வந்து அதுக்கப்புறம் அந்த படத்தை வந்து சரியாக முன்னெடுக்கலை. அதனால என்னென்னா இப்போ நம்மளே தயாரிப்பாளர் ஆகிட்டோம், நாமே தயாரிப்போம் அப்படின்னு அந்த படத்தை அவங்களே தயாரித்து ஷூட்டிங்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது. ஸோ இதுதான் சினிமா இயக்குனராக நீங்கள் பார்க்கும்போது ஆகாஷுடைய பின்னணி. அதுக்கப்புறம் இவருக்கு ஏது இவ்வளவு பணம், ஒரே நேரத்தில் இத்தனை படம் எடுக்கிறாரு? திடீர்னு டான் பிக்சர்ஸ்னு ஒரு நிறுவனம் வந்து பரபரப்பாக பேசப்படுது அப்படின்னு விசாரிக்கும் போது நமக்கு கிடைத்த தகவல் என்னன்னா, இவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடைய உறவினர் அப்படிங்கிற ஒரு தகவல் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் உதயநிதியுடைய அந்த க்ளோஸ் சர்க்கிளில் இவரும் ஒருத்தவர் அப்படிங்கிற கூடுதல் தகவல்லாம் கிடைச்சிது. ஸோ அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, ஸோ இது போன்ற அரசியல் பின்னணி இருக்கிறதால இவருக்கு வந்து ஈஸியாக அந்த ஃபண்டிங் கிடைக்குது. அதை வச்சு நிறைய படம் எடுக்கிற பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனிஸே வந்து படங்கள் எடுத்துட்டு சம்பளம் கொடுக்க முடியாமல் தடுமாறுறாங்க அப்படின்னு நீங்கள் தொடர்ந்து நம்ம வலைப்பேச்சில் நிறையா பேசியிருக்கீங்க. அது அவ்வளோ ஈஸி இல்லை ஒரு படத்தை எடுத்து வெளியிடுறது அப்படின்ட்டு. இப்போ தொடர்ந்து அனௌன்ஸ்மெண்ட்டாக வருது, சிம்பு வச்சு ஒரு படம் பண்ணுறாரு, இதய முரளி அப்படின்னு ஒரு படம் வருது, பராசக்தி கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி கிட்ட இது செலவு பண்ணுறாங்க அப்படின்றப்ப இதெல்லாம் எப்படி சார் நடக்குது? இல்லை, அதுதான் ஒன்றும் வந்து அவருக்கு இருக்கிற அரசியல் பின்னணி. இன்னொரு பக்கம் அவர் திருமணம் செய்த அவருடைய மனைவி வழி அந்த சைடில் உள்ள அந்த பின்னணி, ப்ளஸ் இவரே வந்து ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால பணம்ங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. அப்படிதான் நாமெல்லாம் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் யதார்த்தம் என்ன அப்படின்னா, இப்போ இட்லி கடைங்கிற ஒரு படத்தினுடைய படப்பிடிப்பை இலங்கையில் நடத்தினாங்க. எப்பயுமே நீங்கள் இது மாதிரி வெளிநாடுகளில் வெளியூர்களில் போய் படப்பிடிப்பு நடத்தும் போது என்னன்னா, அந்த படப்பிடிப்பு ஏற்பாடுகளை அங்கே இருக்கிற லோக்கல் மேனேஜர்கள், லோக்கல் லொக்கேஷன் மேனேஜர்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு தான் அங்கே யார் யார் என்னெல்லாம் தெரியும், அவங்க தான் ஏற்பாடு பண்ணுவாங்க. அப்படி ஷூட்டிங் பண்ணும்போது நீங்கள் படப்பிடிப்பு முடிச்சுட்டு அப்படி கிளம்பும் போது அங்கே எல்லாருக்கும் நீங்கள் பணத்தை செட்டில் பண்ணால் தான் நீங்கள் கிளம்பவே முடியும். சில நேரங்களில் என்ன நடக்கும் அப்படின்னா, ப்ரொடியூசரால் பணத்தை ஏற்பாடு பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த லோக்கல் மேனேஜர்ஸ் இந்த படக்குழுவையே வந்து அப்படியே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. எந்த ஹோட்டலில் தங்கியிருக்காங்களோ அங்கேயே உள்ளே வச்சு பூட்டிடுவாங்க. அவங்களுடைய வாகனங்கள்லாம் இருக்கும், அந்த சாவியெல்லாம் பிடுங்கி வச்சுருவாங்க. அதோட அர்த்தம் என்னன்னா, எங்களுக்கு செட்டில் பண்ணிட்டு கூட்டிட்டு போ, நீங்க ராசா மாதிரி போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க.
அந்த பணத்தை செட்டில் பண்ண தாமதமாச்சுன்னா வாரக்கணக்கில் மாதக்கணக்கில்லாம் இவங்க லொக்கேஷன்லேயே சிறைப்பட்ட பட யூனிட்லாம் நிறைய இருக்குது. அந்த மாதிரி ஒரு நிலைமை இலங்கையில் படப்பிடிப்பு நடத்திய பராசக்தி யூனிட்டுக்கு வந்தது அப்படிங்கிறது தான். அதாவது இவங்க வந்து ஒரு பெரிய பணம் இவங்களுக்கு நிறையா இருக்குது, ஏகப்பட்ட படங்கள் தயாரிக்கிறாங்க, இவங்களுக்கு பெரிய பின்னணி இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இன்னொரு பக்கம் இவர்களுடைய பராசக்தி படப்பிடிப்பில் செட்டில் பண்ண வேண்டிய பணத்தை செட்டில் பண்ணாமல் அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஒரு 4 பேர், அதில் ஒருத்தவங்க சுதா கொங்காராவுடைய மகள், அவங்க தான் அதனுடைய ப்ரொடக்ஷனை வந்து பார்த்தது, ஈபி மாதிரி அவங்களையும் சேர்த்தே வந்து இலங்கையில் வந்து லாக் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து அந்த பணச்சிக்கலுங்கிறதும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இட்லி கடைங்கிற படத்தினுடைய படப்பிடிப்பு தாய்லாந்தில் இவங்க ஷெட்யூல் பிளான் பண்ணிட்டாங்க. ஆனால் இவங்ககிட்ட பணம் இல்லை. தனுஷ் என்னன்னா கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஆர்டிஸ்டுடைய டேட்டும் வாங்கிட்டாரு. இப்போ இவங்ககிட்ட பணம் இல்லை, என்ன பண்ண முடியும்? இப்போ அவர் தன்னுடைய சொந்த பணத்தை போட்டு எல்லாரையும் அழைச்சிட்டு போய் பேங்காக்கில் ஷூட்டிங் நடத்திட்டு அவர் திரும்பி வந்தார். ஸோ இந்த மாதிரி வெளித்தோற்றத்துக்கு பார்த்தோம்னா இவங்ககிட்ட ஏதோ பணம் குவிந்து கிடக்கிற போல் ஒரு தோற்றம் இருந்தாலும் உள்ளுக்குள் பார்த்தீங்கன்னா எல்லா பட நிறுவனங்களுக்கும் இருக்கிற அதே பணச்சிக்கல் இவங்களுக்கும் இருக்கு. சார், இன்னொரு முக்கியமா சினிமால அரசியல்ல பணம் சம்பாதிக்கிறத கொண்டு வந்து சினிமால போடுறது, அப்பதான் வந்து பிளாக்கை வந்து ஒயிட் ஆக்க முடியும் அப்படின்றத தொடர்ந்து பேசப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மை? உண்மைதான், அது அதுல எந்த மாற்றமே இல்லை. ஏன்னா எப்பயுமே இந்த அரசியல்வாதிகள், அப்புறம் இந்த கல்வி வியாபாரிகள், அந்த மக்களிடம் கொள்ளையடித்த பணத்தை வந்து சினிமாவில் தான் பெரும்பாலும் முதலீடு பண்றாங்க. அது அவருடைய முதல் சாய்ஸ் வந்து ரியல் எஸ்டேட்டா இருக்கு, அடுத்த சாய்ஸ் வந்து உங்களுக்கு சினிமாவா இருக்கு. நமக்கு தெரிஞ்ச ஒரு கல்வி வியாபாரி ஒரு குறிப்பிட்ட இயக்குனருடைய படத்தை வந்து அவர் தொடர்ந்து தயாரிப்பார். நான் பேர் சொல்ல விரும்பலை, நீங்கள் வேணால் யூகிச்சுக்கலாம், மக்களும் யூகிச்சுக்கலாம். அப்படி பண்ணும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா கேஷாக தான் அவர் கொடுப்பாராம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு 20 கோடியில் எடுக்கிறாங்கன்னா 20 கோடியில் பார்த்தீங்கன்னா கேஷாக தான் இந்த டைரக்டருக்கு அவர் ஃபீட் பண்ணுவார். இப்போ இவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா அதை வச்சு படமெல்லாம் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு போகிற லாபம் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட்டில் போயிடும். ஏதோ ஒரு சிறு தொகையை மட்டும், இப்போ ஒரு 20 கோடி ரூபாவை அவங்ககிட்டேருந்து வாங்கிட்டு ஒரு 2 கோடி ரூபாயை மட்டும் கணக்கில் காட்டிட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளவு லாபம் அப்படின்ட்டு அவர் கணக்குக்கு அனுப்புறது. ஓகே, அது அப்படியே அவர் பிளாக்ல சம்பாரிச்சதை அப்படியே ஒயிட்டா மாற்றுவதற்கு சுருக்கப்போன அந்த மணி லாண்ட்ரிங்க்கு இங்கே உள்ள திரைத்துறையினர் வந்து மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு உதவி பண்ணுறாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இது காலங்காலமாகவே இருக்குது. இப்போ வந்து அதிகமாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் ஒரு பிரபல நடிகர் அவர் படம் எடுத்தாருன்னா என்ன பண்ணுவார் அப்படின்னா எந்த நிறுவனத்துக்கும் எந்த விநியோகஸ்தருக்குமே அந்த படத்தை விற்க மாட்டார். அவரும் சரி, அவரை சார்ந்தவர்கள் எடுக்கிற படங்களும் சரி, பெரிய விலை கொடுத்து ஒரு விநியோகஸ்தர் அந்த படத்தை எனக்கு கொடுங்கன்னு கேட்டாலும் அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அந்த நடிகருடைய நிறுவனத்தில் வந்து ஒருத்தர் பணிபுரிஞ்சுட்டு இன்னைக்கு வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்காரு, அவர் தான் இவர்களுடைய பினாமி. அந்த படத்தை அந்த நபர் மூலமாக தான் இவங்க தமிழ்நாடு முழுக்க ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ இவருடைய படம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அளவில் ஒரு 10 கோடி ரூபா கலெக்ட் ஆச்சு அப்படின்னா அந்த நபர் தானே விநியோகஸ்தர், ஏன்னா அவங்களே தானே ஓன் ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ இவங்க நினைச்ச பணத்தை வந்து அதன் மூலமாக கணக்கு காட்ட முடியும். 100 கோடி ரூபா கலெக்ட் பண்ணிச்சுன்னு ஒரு 90 கோடி ரூபா பிளாக் மணியை நீங்கள் ஒயிட்டாக வந்து அதில் காட்டிட முடியும். ஸோ இந்த மாதிரி பல்வேறு திரைப்பட தயாரிப்பு நிறுவனங்கள் மணி லாண்டரிங்க்கு தான் உதவி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பினாமி அப்படின்றது சினிமால அதிகமாக உருவாகிறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமா. என்ன காரணம், இங்கே உள்ள சினிமா தொழிலில் என்னன்னா ஒரு பிரபல பட நிறுவனங்களும் சரி, பிரபல தயாரிப்பாளர்களும் சரி, சொந்த பணத்தை போட்டு படம் எடுப்பதே கிடையாது. அவங்க இப்போ நம்ம வீட்டு பீரோவில் இருந்து பணத்தை திறந்து எடுத்தாந்து முதலீடு பண்ணி இந்த படத்தை எடுப்போங்கிற மாதிரி யாருமே கிடையாது. 100% கூட நீங்க சொல்லலாம். இன்கேஸ் லாஸ் ஆயிருச்சு அப்படின்னா இருந்தது எல்லாம் போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது எல்லாமே ஒரு நாடகம் தான். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு படத்தின் மீது ஃபைனான்சியரிடம் கடன் வாங்கி அந்த பணத்தை வைத்து தான் படமே எடுப்பாங்க. அப்ப கடைசியில ஒரு லாபம் வரும், அந்த லாபத்திலிருந்து வட்டியை கொடுத்துட்டு பாக்கியை வீட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க. ஒருவேளை நஷ்டம் வந்தா ஃபைனான்சியர்கிட்ட இவங்க கையை தூக்கிடுவாங்க. படம் எடுத்தேன், நஷ்டம் ஆயிடுச்சு, நான் என்ன பண்றது, அவ்வளவுதான். அதே மாதிரி ஒரு படம் எடுப்பாங்க, அந்த படப்பிடிப்பு நடக்கும் போதே என்ன பண்ணுவாங்க, அந்த பட தயாரிப்பு வாங்கிய பணத்தை எடுத்துட்டு போய் இவங்க வந்து சொந்தமா அவங்க பேர்ல ஊர்ல அங்கங்க சொத்து வாங்கிடுவாங்க. ஏன்னா இப்ப இந்த படம் முடியறதுக்கு பணம் இருக்காது, அப்படி முக்காவாசி படம் எடுத்தாலும் அப்படி போட்டுருவாங்க. என்ன காரணம் அப்படின்னா இல்ல பட்ஜெட் எக்ஸஸ் ஆயிடுச்சு, அதனால படத்தை முடிக்க முடியல அப்படின்னு கையை தூக்கிடுவாங்க. இப்ப கடன் கொடுத்த விநியோக ஃபைனான்சியர் என்ன பண்ணுவாரு, ஏற்கனவே இவ்வளவு ரூபா கொடுத்தாச்சு, அது திரும்பி வரணும்னா இந்த படம் முடியணும், அப்போ மேற்கொண்டு பணத்தை கொடுத்து அந்த படத்தை முடிக்க வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இவர்களுடைய
மோசடியை பற்றி பேசணும் அப்படின்னா நம்ம மணிக்கணக்கில் பேசணும். சரி, இப்போ இதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய நடிகர்கள் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம நேர்மையா இருக்கலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஆட்கள் இருக்காங்களா சார்? இல்ல அப்படிலாம் இல்லை, இது இல்ல, இதோட அப்படியே அப்படிலாம் கடந்து ஒருத்தர் கூட போயிடலாம். கிடையாது. அதுல எந்த மாற்றம் அப்படி இருந்த ஒருவர் கூட கிடையாது. நம்மை வைத்து படம் எடுக்கிற தயாரிப்பாளர் லாபம் அடையணும், அவரு நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நடிகர்களும் கிடையாது. நம்ம படம் எடுப்பதற்கு ஃபைனான்சியர் தானே உதவி பண்ணியிருக்காரு, அவருக்கு உரிய வட்டியை கொடுங்க, உரிய நேரத்தில் அசலை திருப்பி கொடுங்கன்னு நினைக்கிற நடிகர்களும் கிடையாது. நீ யார் தாலியை வேணாலும் அறுத்துட்டு வா, என் சம்பளத்தை கரெக்டா கொடுத்துரு அப்படின்னு நினைக்கிற சொல்கிற ஹீரோக்கள் தான் இங்க அதிகம். இப்ப சினிமாலே ஒரு சூதாட்டம் நடக்குது. நிச்சயமா சினிமா பாத்தீங்கன்னா அடிப்படையில் வந்து ஒரு கலை. ஆனா ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா கலைங்கிற அந்த தன்மை குறைஞ்சு போய் ஒரு பொழுதுபோக்கு அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா பொழுதுபோக்குங்கிற தன்மை அப்படி மாறி சினிமாங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு குதிரை பந்தயம் மாதிரியான ஒரு வியாபாரமா அது மாறிச்சு. அது கடந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு குதிரை பந்தயம் மாதிரியான ஒரு கேம்லிங்கா அது மாறிடுச்சு. இன்றைக்கு சினிமாங்கிறது ஒரு பக்கா சூதாட்டம் தான். ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு தெரியும், அந்த 3 சீட்டு விளையாடுற மாதிரி தான் இன்றைக்கு சினிமா வியாபாரமே. ஒரு படத்தை எடுக்கணும், அதிகபட்ச தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணணும், 3 நாள்ல நம்ம போட்ட காசை ஒரு பெரிய லாபத்தோட திருப்பி எடுக்கணும். அதை எடுக்க தவறிட்டோம் அப்படின்னா நம்ம போட்ட முதலீடு காலி. அப்ப அதை எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு என்னென்ன பொய்கள் சொல்லணும், என்னென்ன பில்டப் கொடுக்கணும். இப்ப சமீபத்தில் கங்குவா போன்ற படங்களுக்கு இவர்கள் பண்ண அந்த பில்டப்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஒரு தமிழ் படத்தை நீங்க எடுத்துட்டு இது 1000 கோடி வசூல் பண்ணும், 50 மொழிகள்ல ரிலீஸ் பண்றதெல்லாம் அதிகபட்ச பொய்யை சொல்லி அந்த மக்களை டெம்ப் பண்ணி தியேட்டருக்கு வர வச்சதெல்லாம் இந்த சூதாட்ட பின்னணி தான். உங்களுக்கு பொதுவா தெரியும்ல, ஒரு குதிரை பந்தயத்துக்கு போனீங்க அப்படின்னா ஒரு தொத்த குதிரை இருக்கும், ஆனா அந்த குதிரைக்கு வந்து இவன் பயங்கரமா ஒருத்தர் பில்டப் கொடுத்துருப்பான். இது வந்து இது வரைக்கும் இத்தனை ரேஸ்ல ஜெயிச்சிருக்கு, இத்தனை பேர் இதனால சம்பாதிச்சிருக்காங்கன்னு ஒரு பொய்யை சொல்லி நம்ப வைத்து அந்த குதிரை மேல பணம் கட்ட வைப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு திரைப்படத்துறையில நடந்துகிட்டு. சார், அரசியல் பின்புலமும் இந்த டான் பிக்சர்ஸ் இருக்கு அப்படின்றப்ப ஏதேனும் படத்துக்கு வந்து மற்ற படம் போயிட்டு இருக்கப்ப ஷூட்டிங் நிறுத்திட்டு இவங்களோட படம் ஷூட்டிங் நடத்தணும், இல்ல தேட்டர்ல அதிகமான தேட்டர் இவங்களுக்கே வரணும் அப்படின்ற மாதிரி பின்னாடி ஏதோ முறைகேடுகள் நடந்துச்சா? இல்ல, அந்த மாதிரி வரல. என்ன காரணம் அப்படின்னா டான் பிக்சர்ஸ் உடைய தயாரிப்பில் எந்த படமும் இன்னும் தியேட்டருக்கு வரல. அதுக்கு முன்னாடி வரும்போது இப்ப நீங்க சொல்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இவர்களுடைய தயாரிப்புக்கு பெரிய அளவுல உதவி பண்றது ரெட் ஜெயண்ட் நிறுவனம் தான். ஓகே, என்ன சார் தொடர்பு? ரெட் ஜெயண்ட் நிறுவனம், உதயநிதி, இவங்க வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடைய உறவினர். மகேஷும் உதயநிதி நண்பர்கள் வந்து எல்லாருக்குமே தெரியும். அதுதான் தொடர்பு. அதனால இவர்களுக்கே இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பேக் போனா இருக்கிறது ரெட் ஜெயண்ட் நிறுவனம் தான். அதனால இவர்களுடைய படங்கள் ரிலீஸ் ஆகும் போது அந்த மாதிரி விஷயம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிற அதே நாளில் தான் இவர்களுடைய பராசக்தி படமும் வருது. அன்னைக்கு வந்து ரெட் ஜெயினுடைய திருவிளையாடலை நம்ம நேர்லயே பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னால என்ன நடந்துச்சு அப்படின்னா, இட்லி கடை அப்படிங்கிற ஒரு படத்திற்காக தனுஷ்ட கால் ஷீட் வாங்குறாங்க. அதுக்கு முன்ன தனுஷுக்கு அட்வான்ஸ் கொடுத்த தயாரிப்பாளர்கள்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி தனுஷுக்கு வந்து ஒரு ரெட் கார்டே போடுறாங்க. எந்த தயாரிப்பாளரும் அவரை வச்சு படம் பண்ணக்கூடாது, பெப்சி வந்து அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாதுன்ட்டு. ஆனா இவர்களுடைய தயாரிப்பில் தனுஷ் நடிக்கிறாருங்கிறதுனாலே அந்த ரெட் கார்டுங்கிற விஷயமே வாபஸ் வாங்கப்பட்டது. பெப்சி வந்து இவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இன்னைக்கு பெப்சிக்கும் தயாரிப்பாளர் சங்கத்துக்குமே ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. பெப்சிக்கு மாற்றாக இன்னொரு தொழிலாளர் சம்மேளனத்தை தயாரிப்பாளர் சங்கம் இன்னைக்கு உருவாக்குற வேலையில இருக்காங்க. ஸோ இதற்கெல்லாம் அடிப்படை என்ன அப்படின்னா, இந்த டான் பிக்சர்ஸுக்கு தயாரிப்பாளர் சங்கம் வந்து ஃபேவரா நடந்தது தான். ஸோ ஒரு பக்கம் ஆகாஷ் பாஸ்கரன் வந்து இடி ரேடாருக்குள்ள இருக்கிறாரு. ஸோ அவர் எப்படி வந்து இடி வந்து தன்னோட விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வருவாங்க. அப்படி இருக்கிறப்ப அவரால் தயாரிக்கப்பட்ட படங்கள், இப்போ இட்லி கடை, சிம்புவோட படங்கள் எல்லாமே வந்து எது மாதிரி ஸ்டேஜ்ல இருக்கு சார்? இல்லை, இட்லி கடையை பொறுத்த வரைக்கும் படம் வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. அதுக்கான ரிலீஸ் டேட்லாம் அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பராசக்தி படமும் கிட்டத்தட்ட ஒரு 90% முடிஞ்சிருச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 30 நாள் மாதிரி ஷூட் இருக்கு. இவர்களுடைய பண சிக்கல்னால பார்த்தீங்கன்னா அதனுடைய படப்பிடிப்பு திட்டமிட்டபடி தொடங்கலை. கிட்டத்தட்ட 1.5 மாசமா சிவகார்த்திகேயன் வெட்டியா உட்கார்ந்துருக்காரு. எல்லாத்தையும் கூட்டு போட்டோ எடுத்துட்டு. ஆமா, ஏன்னா இந்த படத்துக்கு அவர் கொடுத்த டேட் எல்லாமே விரயமாகிக்கிட்டே போகுது. அடுத்த படத்துக்கும் போக முடியாது. ஏன்னா இந்த படத்துக்கெல்லாம் கொஞ்சம் அந்த 60களில் நடக்கிற கதைங்கிறதுனால அவருடைய கெட்டப்பே வேற மாதிரி இருக்கும். அதனால வேற படத்துக்கும் போக முடியாது, இந்த படமும் ஆரம்பிக்கலைங்கிற ஒரு குழப்பத்துல அவர் இருக்காரு. இதுக்கு இடையில சிம்புவை வைத்து அந்த சிம்பு 49ங்கிற ஒரு படத்தினுடைய பூஜை வந்து சமீபத்துல தான் லீலா பேலஸ்ல இருந்து ரொம்ப விமர்சையா போட்டாங்க. இப்ப அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு ஒரு தொடங்க வேண்டிய கட்டம் இது. இந்த இடி ரெய்டுனால பார்த்தீங்கன்னா இப்ப அந்த படப்பிடிப்பு இப்ப நிறுத்தப்பட்டிருக்கு. இப்ப எனக்கு கிடைத்த
தகவல் என்னன்னா, இந்த சம்பவத்துக்கு பிறகு சிம்புவே இந்த படத்தை வேற தயாரிப்பாளர்கிட்ட கொண்டு போயிடலாமாங்கிற ஒரு பேச்சுவார்த்தையில பல முன்னணி தயாரிப்பு நிறுவனங்களோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. அதனால இந்த மாதிரியான ஒரு சிக்கல்ல தான் டான் பிக்சர் என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்து பார்க்கலாம் சார். உங்க கருத்திற்கும் நேரத்திற்கும் நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நன்றி.